Hi friends, welcome to my channel. PGTRV Mathematics la nama linear algebra ங்கற டாபிக்ல linear transformation theorems தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான theorems linear transformation ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதுல நிறைய theorems வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Let V be the finite dimensional vector space over the field F and let alpha 1 and so on alpha n be the ordered basis for V. Let W be the vector space over the same field. W ங்கிறதும் same field Fல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. And let beta 1 and so on beta n be any vectors in W. Then there is precisely one linear transformation T from V into W such that T alpha j equal to beta j. J ங்கிறது 1 to n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. V ங்கிறது finite dimensional vector space இருந்துச்சுனாக்க alpha 1 and so on alpha n ங்கிறது ordered basis of V லே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி W ங்கிறது ஒரு vector spaceன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க same field Fல இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா பீட்டாங்கிறது அதே same ஃபீல்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாக்க இதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு there is precisely one ஒரே ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இருக்க முடியும் T from V into W. அப்படி இருந்தது அப்படின்னாக்க அது T alpha j equal to beta jவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா given கொடுத்துருக்கதை எடுத்துக்குவோம். some linear transformation T with T alpha j equal to beta j. அடுத்தது given alpha in Bல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிக்யூ n டபிள்ஸ் x1 and so on xn எடுத்திருக்கோம். ஆல்ஃபாங்கிற செட்டை நாம் x1 alpha 1 plus and so on xn alpha n அப்படின்னு எடுத்துக்கிறோம். V define இது நம்ம ஆல்ஃபாவை நம்ம ஒரு வெக்டாராக டிஃபைன் பண்ணிக்கிறோம். அடுத்தது T is a linear transformationங்கிறபடி T alpha equal to beta j எழுதுவோம்ல அந்த ஃபார்மில் x1 beta 1 plus and so on plus xn beta n அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். தென் Tங்கிறது அசோசியேட்டிவ் லாவை பொறுத்து வெல் டிஃபைன்டு ரூலை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுச்சு அப்படின்னாக்க அப்போ ஆல்ஃபாங்கிறது Vல இருக்கும். அப்போ ஆல்ஃபாங்கிறது Vல இருந்துச்சுனாக்க எ வெக்டார் T alpha in Wல இருக்கும். ஏன்னா சேம் ஃபீல்டு தான். Wயும் நமக்கு Fல தான் இருக்குது, Vயும் நமக்கு Fல தான் இருக்குது. ஃப்ரம் தி டெஃபினேஷன் இஸ் அ கிளியர் தட் T alpha j equal to beta j அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். டு சி தட் இப்போ நாம் ஒரு லீனியர் ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணணும். லெட் பீட்டாங்கிறத y1 alpha 1 ப்ளஸ் அண்ட் so on ப்ளஸ் yn alpha n அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஆல்ஃபா பீட்டா ரெண்டுக்கும் ஒரு லீனியர் ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அடுத்தது நாம் டெஃபினேஷன் படி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினேஷன் படி நாம் இதை எழுதுகிறோம். முதல்ல சி ஆல்ஃபா சிங்கிற ஒரு ஸ்கேலாரை நாம் இதில் ஆட் பண்ணி எழுதுகிறோம். சி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சி எக்ஸ்1 ப்ளஸ் y1 alpha 1 ப்ளஸ் அண்ட் so on சி எக்ஸ்என் ப்ளஸ் yn alpha n அப்படி நாம எடுத்திருக்கோம் டெஃபினேஷன் படி. அப்போ T of C alpha plus beta equal to C x1 plus y1 beta 1 plus and so on plus C xn plus yn into beta n எடுத்திருக்கோம். அதாவது T alpha equal to beta j அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஃபார்மேட் படி எடுத்திருக்கோம். அடுத்தது C into T alpha plus T beta அப்படி நம்ம எடுத்திருக்கோம் டெஃபினேஷன் படி. அப்போ C into summation I equal to 1 to n xi beta i plus summation I equal to 1 to n yi beta i ன்னு எழுதுகிறோம். சம்மேஷன் இது ரெண்டையும் நம்ம ஒரே டேர்மாக எழுதணும். சம்மேஷன் I equal to 1 to n c into xi plus yi into beta i காமனாக இருக்குது, அதனால தனியாக வெளியில் எடுத்துருவோம். அடுத்தது T C alpha plus beta equal to C into T alpha plus T beta நம்மளுடைய டெஃபினேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ இது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இஃப் U is a linear transformation from V into W இருந்தது அப்படின்னாக்கா with U alpha j equal to beta j ஜேங்கிறது 1 to n இருக்கும். above the vector alpha equal to summation I equal to 1 to n xi alpha a நமக்கு எடுத்திருக்கோம். அப்போ U ஆல்ஃபாங்கிறது U இன்ட்டு சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to n xi alpha i நம்ம லெட் ஃபங்க்ஷனில் நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது xi நம்ம வெளியில் எடுத்துகிட்டு U alpha iங்கிறத உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ U alpha iங்கிறது நமக்கு பீட்டா j அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். அப்போ
சம்மேஷன் i = 1 to n xi பீட்டா ஐங்கிறது நமக்கு கிடைக்குது. இதை எதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள் 3 வச்சு தான் இதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ யூங்கிறதும் எக்ஸாக்டாக நமக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற ரூலை வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுது. அப்போனா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீங்கிறது டி ஆல்ஃபா ஜே ஈக்குவல் டு பீட்டா ஜேங்கிறது ஒன் லீனியர், அதாவது ஒன்லி ஒன் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டதுனால நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான தியரம். நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.